இது லாஸ்ட் சாட்டர்டே பார்த்திங்கன்னா குமராப்பாளையத்தில் பரவச உலகம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கும்ல இருக்குது, எனக்கு தெரியலிங்க. பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் பார்த்தேன். ஸோ இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரியல, போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா மணி வந்து 8:30 மணி ஆகிடுச்சு. 8 மணி ஷார்ப்பாக நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அங்கே போனால் கூட்டமும் இல்லைங்க, எதுவும் இல்லைங்க. ரொம்ப நாளாக இந்த பரவச உலகம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க போல இருக்க, கூட்டமும் இல்லை. ஸோ நிறையா தூரிலாம் போட்டிருந்தாங்க, குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி. வாட்டர் கேம் வச்சுருந்தாங்க, நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருந்தது. கொஞ்சம் ரஷ் இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக நாங்கள் இதெல்லாம் பேசி பார்க்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்ததுங்க, பிளேஸ் நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7D சினிமான்னு சொல்லிட்டு ஒன்று காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த தம்பி உட்காந்துருக்குறீங்களா, அவர் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாருப்பா. அதை இதை போட்டுட்டு பாப்பா நானும் போய் பார்க்குறேன்னு சொல்லவும், சரி நீயும் போய் பாருன்னு சொல்லிட்டுங்க. அவள் ஏதாவது த்ரெஷர் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு அதை தான் சூஸ் பண்ணியிருந்தா. 2 மினிட்ஸ் பக்கம் வைக்கிறாங்க. 2 மினிட்ஸ்க்கு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. பாப்பா அதாங்க பார்த்துக்கிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு அது எங்கெல்லாம் போதும் அந்த பக்கம் ஃபேஸ் அப்படி இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தா, என்ஜாய் பண்ணிட்டு தாங்க இருந்தா அவளும். அங்கே இருக்கிற எல்லா கேம்லேயும் உட்காந்து விளையாண்டுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டாளுங்க. சரி ஃபஸ்ட்டு இந்த கேமை முடிச்சுட்டு போகலாம், அப்புறமா என்ன கேம் நிறைய விளையாண்டுக்கோன்னு சொல்லவும் இதை உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க. அது வேறு பயமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையை வேறு பிடிச்சிக்கிட்டா. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த தம்பி ரொம்ப கத்திட்டான். அதனால் எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பக்கத்துலேயே இருங்க, என் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு நின்னுங்கன்னு சொல்லவும் அவங்க அப்பாவை கூடயே நின்றுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ரைடுக்கு போனாங்க. ஸோ அவளே போயிட்டா, நான் வரலேன்னு சொல்லவும் ஆக்சுவலாக நானும் பாப்பாவும் பிளான் பண்ணது பிரேக் டான்ஸ் போகலான்ட்டு தான். ஒரு 500 ரூபா நோட்டை வச்சுட்டு எங்களை சேஞ்ச் கிடைக்காம நாங்கள் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதனால் வேணாம், நீ மட்டும் போயிட்டு வா பாப்பான்னு சொல்லிட்டு இந்த ட்ராகன் ரைடு கொடுத்து விட்டுட்டாங்க. இது நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் போயிருப்பாங்க. உடனே திரும்ப ரொட்டேட் பண்ணி வந்தாங்க. நல்லா இருந்தது இதுவும். இது முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது விளையாண்டு முடித்தோடனே அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பைக் ரைடு போவாங்க அந்த கூண்டுக்குள்ளே. அதுக்கு போகிறேன்னு சொன்னால் அது வேண்டாம் பாப்பா, சும்மா பைக் தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அது வேண்டான்னு சொல்லவும் அடுத்து இந்த கேம் நான் விளையாண்டே தீரணும்னு சொல்லி இந்த கேம் விளையாண்டாளுங்க. அவள் பாட்டுக்கு பால் போட ஆரம்பிச்சிட்டா, அது அங்கேயும் இங்கேயும் போக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பபுள் டப்பா கொடுத்தாங்க. டே பபுள்ஸ் மட்டும் கொடுக்காத, வேறு ஏதாவது மாற்றி கொடுறான்னு சொல்லவும் எனக்கு அழகாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா கொடுத்தாங்க. ஏன்னா 6 பால் கிட்டத்தட்ட 40 ரூபா வாங்கினாங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பா கொடுறான்னு சொல்லவும் இந்த பிங்க் கலர் ஒரு டப்பா கொடுத்தாங்க. அது வரைக்கும் ஓகே, சாட்டிஸ்ஃபைடு தாங்க. அங்கே மற்றதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா இதை நான் ஜம்ப் பண்ணியே திருவன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக அதிலே ஜம்ப் பண்ணி வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா மணி 9 ஆயிடுச்சு, 9-9:15. இனிமேல் வீட்டிலேருந்து டிஃபன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் ஆன் தி வேல வர வழியில் ஹோட்டலில் வந்து குமராபுரத்தில் செல்வம் மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குங்க. அங்கேருந்து வரும்போதே நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம். சரி இதுக்கு மேலே நான் வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, இந்த vlog இதோட முடிஞ்சுது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.